ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமுனிகள் ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவாசக சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் மீனாம்பாள் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து, இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசோம் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, வளர்மதி அம்மையார் மற்றும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் மணிவாசக பெருமான் தில்லையில் அருளிய திரு அண்டப்பகுதி 3வது பாடலில் இருக்கின்றோம். சிவனுடைய தூல சூக்குமத்தை வியந்தது அப்படின்ட்டு அதற்கு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. அண்டப்பகுதின்னுட்டு பாட்டு ஆரம்பிக்கிறதுனால அந்த பாட்டை வைத்தே இது தலைப்பும் கொடுத்துருக்காங்க. சிவபெருமானினுடைய அளவில்லாத பெருமை, அவருடைய நுட்பத்தன்மை, உண்மையிலும் நுண்மைத்தன்மை, அதே நேரத்தில் அவருடைய அந்த வியாபக நிலை, எங்கும் நீக்கமர நிறைந்த அந்த ஒரு தன்மை, இவற்றையெல்லாம் மணிவாசக பெருமான் வியந்து வியந்து பாடியது இந்த பாடல். அதில் நாம் சென்ற சிந்தனையில் 50வது வரி வரைக்கும் நாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி முல்லைப்பண், மோகனராகம், ஆதிதாள திஸ்ரநடை. நூலுணர்வுணரா நுண்ணியோன் காண்க, மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க, அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க, அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க, பந்தமும் வீடும் படைப்போன் காண்க, பந்தமும் வீடும் படைப்போன் காண்க, நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க, நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க, கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க, கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க, யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க, யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க, தேவரும் அறியா சிவனே காண்க, தேவரும் அறியா சிவனே காண்க. சென்ற சிந்தனையில் 50வது வரி வரைக்கும் நாம் சிந்தித்தோம். மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க. மேல் உலகம் 7, கீழ் உலகம் 7, எல்லாவற்றிலும் அவன் நீக்கமர நிறைந்து இருக்கின்றான் என்று சிந்தித்தோம். அடுத்து அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க. முதல் முடிவு இல்ல அழிவு, தோற்றம். அப்படி அந்த
முதலும் முடிவும் இல்லாது இருப்பவனாக அவன் இருக்கின்றான். அழிவு தோற்றம் இல்லாதவனாக அவன் இருக்கின்றான். அகன்றோன் அப்படின்னா இல்லாது இருத்தல் அப்படின்னு. பந்தமும் வீடும் படைப்போன் காண்க. இவ்வுலக உயிர்களுக்கு பிறவியாகிய அந்த வினைக்கட்டையும் பிறவி நீக்கமாகிய வீடு பேற்றையும் உண்டாக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். பிறப்பு நிலை, பிறப்பு நீங்கிய நிலை. பந்தம் அப்படின்னா பிறப்பு நிலை, வீடுன்னா பிறப்பு நீங்கிய நிலை. அப்படியே இந்த உயிர்களுக்கு அந்த பிறவிக்கு உரிய அந்த வினைக்கட்டையும் பிறவியாகிய வினைக்கட்டையும் பிறவி நீக்கமாகிய வீடு பேற்றினையும் இந்த உயிருக்கு உண்டாக்குபவனாக அதை படைத்து தருபவனாக அவன் இருக்கின்றான். நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க. அதாவது இயங்கா பொருள். நிற்பது அப்படின்னா இயங்கா பொருள், செல்வது அப்படின்னா இயங்கும் பொருள். அப்படி அந்த இயங்கா பொருள் இயங்கு பொருள் ஆகிய எல்லாவற்றிலும் அவன் கலந்து அவையேயாகி நிற்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். அதான் நிற்பதும் செல்வதும் அப்படின்ட்டு. அதாவது நிற்பது அப்படின்னா அச்சரம், செல்வதுன்னா சரம். அந்த சராச்சரமாக சராச்சர பொருளாக அவன் இருக்கின்றான். அதான் இயங்கா பொருள் இயங்கு பொருள் ஆகிய யாவற்றிலும் கலந்து அவையேயாகி நிற்கக்கூடியவனாக அந்த இறைவன் இருக்கின்றான். அடுத்து கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க. கற்பம்னா ஊழிக்காலம், காலம். ஸ்வேதவராக கல்பே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு காலங்கள், அதுல இது கற்பம்னா ஊழிக்காலம், அந்த பிரளய காலம். அந்த பிரளய காலத்தையும் அதனுடைய முடிவையும் பார்க்கக்கூடியவன் அவன் ஒருவனே. ஊழிக்காலத்தையும் அதன் முடிவையும் கண்ணால் காணக்கூடிய கண்டவனாக அவன் ஒருவனே இருக்கின்றான். யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க. அதே நேரத்தில் அவன் யாராலும் பெற உறும் ஈசன் காண்க. எல்லாரும் உறும்னா விரும்பும் அர்த்தம். எல்லாரும் அவனை பெறுவதற்கு விரும்பக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். யாவரும் பெற உறும் அப்படின்னா விரும்பும். எல்லோரும் அந்த ஈசனை பெறுவதற்கு விரும்புகிறார்கள். அப்படி எல்லோரும் விரும்பக்கூடிய தன்மையை உடையவனாக அவன் இருக்கின்றான். அதே நேரத்தில் யாராலும் அவனை பெறவும் முடியும். விரும்பினால் அவனை பெறவும் முடியும். யாவரும் பெற உறும் ஈசன் காண்க அப்படின்ட்டு. உறும் அப்படின்னா விரும்பும் அப்படின்னு அர்த்தம். அது அப்போ எல்லாரும் பெறுவதற்கு அவனை பெறுவதற்கு விரும்புகின்றார்கள். அதே நேரத்தில் எல்லாராலும் அவனை விரும்பினால் அவனை பெற முடியும் அப்படின்னுட்டு எல்லாரும் எப்படியும் பெற்றுத்தானே ஆகணும் அந்த ஈசனை. ஒரு காலகட்டத்தில் அந்த பெருமானை நாம் அடைந்தேதான் ஆக வேண்டும். அதான் யாவரும் பெறவும் ஈசன் காண்க அப்படின்ட்டு இதுல சொல்றாங்க. இதை நம்ம இன்னும் விரிவாக நாம பார்க்கலாம். திருஞான சம்பந்த பெருமான் இரண்டாம் திருமுறையில சொல்லும்போது சோதியை சுண்ண வெண்ணீர் அணிந்திட்ட
கேட்டயம் ஆதியை ஆதியும் அந்தமும் இல்லாத வேதியை வேதியரு தாம் தொழும் வெண்ணியில் நீதியை நினையவல்லார் வினை நில்லாவே. ஆதியும் அந்தமும் இல்லாத வேதியை அப்படின்னுட்டு இதுல சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். அப்போ அந்த ஆதியும் அந்தமும் அகன்றோனாக இல்லாத ஒரு அந்தணனாக இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 3ஆம் திருமுறையில சம்பந்த பெருமான் சொல்லும்போது வீதி போக்காவன வினையை வேட்டுவன ஓதி ஓர்க்கப்படா பொருளை ஓர்விப்பன தீதில் தேவன் குடி தேவர் தேவெய்திய ஆதி அந்தம் இல்லா அடிகள் வேடங்களே. அவனுடைய வேடம் எப்படி இருக்கிறது? ஆதி அந்தம் இல்லாத வேடமாக அந்த பெருமானினுடைய வேடம் இருக்கின்றது அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது முடிப்பது கங்கை அப்படிங்கிற பதிகத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, தாரும் தன் கொன்றையும் கோவிளம் தனிமத்தமும் ஆறும் அளவறியாத ஆதியும் அந்தமும் ஊரும் ஒன்றில்லை உலகெல்லாம் புகப்பார் தொழ பேரும் ஓர் 1000 என்பரால் எம்பிரானுக்கே. ஆதியும் அந்தமும் ஊரும் ஒன்று இல்லை. அப்ப ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, ஊரும் ஒன்றில்லை. அப்படிப்பட்ட ஆதியும் அந்தமும் இல்லாதவனாக, அதை விட்டு அகன்றவனாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லுறாங்க. மேலும் அதே 7ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா, வெந்த நீருமை பூசவல்லானை வேதமால் விடை ஏறவல்லானை அந்தம் ஆதி அறிதற்கு அறியானை ஆரலைத்த சடையானை அம்மானை சிந்தை என் தடுமாற்று அறுப்பானை தேவதேவன் என் சொல் முனியாதே வந்து என் உள்ளம் புகும் வாழ்கொழி புத்தோர் மாணிக்கத்தை மறந்து என் நினைக்கேனே. அவன் அந்தம் ஆதி அறிதற்கு அறியானாக அவன் இருக்கின்றான். ஆதி அந்தம் இல்லாதவனாக இருந்தால் தானே அறிய முடியும். ஆதி அந்தம் இல்லாதவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மணிவாசக பெருமான் திருவாசகத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்து ஒலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதாரமழியின் மேல் நின்றும் புரண்டு இஞ்ஞன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே எந்தோழி பரிசு ஏல்வோர் எம்பாவாய் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை. அதுதான் இங்க அந்தமும் ஆதியும் அகன்றோனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இந்த பாட்டுல மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் திருமந்திரத்துல திருமூலர் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, 2ஆம் தந்திரத்துல 9 படைத்தல்ல சொல்லும்போது, ஆதியோடு அந்தம் இல்லாத பராபரம் போதமதாக புணரும் பராபரையே
சோதியதனில் பரந்தோன்றத் தோன்றுமாம் தீதில் பறையன் தன் தீதில் பறையதன்பால் திகழ்நாதமே. ஆதியோடு அந்தம் இல்லாத பராபரம் அப்படின்னுட்டு சுவாமியை இதுல திருமூலர் திருமந்திரத்துல சொல்றாங்க. மேலும் அதே திருமந்திரத்துல பாத்தீங்கன்னா 8ஆம் தந்திரத்துல 21 பரலட்சணத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பதி சோதிப்பரஞ்சுடர் தோன்றத் தோன்றாமையின் நீதியதாய் நிற்கும் நீடிய அப்பரபோதம் உணர்ந்தவர் புண்ணியத்தோரே. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பதி, அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத மேலான அந்த பதியாக, பசுக்களுக்கு பதியாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு திருமூலர் திருமந்திரத்துல சொல்றாங்க. மேலும் அதே திருமந்திரத்துல சொல்லும்போது 9ஆம் தந்திரத்துல சொல்லும்போது, சந்திரன் பாம்பொடும் சூடும் சடாதரன் வந்து என்னை ஆண்ட மணி விளக்கு ஆனவன் அந்தமும் ஆதியும் இல்லா அரும்பொருள் சிந்தையின் மேவி தியக்கருத்தானே. அந்தமும் ஆதியும் இல்லா அரும்பொருள், அந்தமாதி இல்லாத அரும்பொருள் என்னுடைய சிந்தை மயக்கத்தை அவன் நீக்கினான் அப்படின்னுட்டு திருமூலர் திருமந்திரத்துல சொல்றாங்க. மேலும் சேக்கிழார் பெரிய புராணத்துல சொல்லும்போது, திருநீலகண்ட நாயனார் புராணத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, வேதியர் தில்லை மூதூர் வேட்கோவர் குலத்து வந்தார் மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தே ஆதியும் முடிவும் இல்லா அற்புத தனிக்கூத்து ஆடும் நாதனார் கடல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தின் மிக்கார். அந்த திருநீலகண்ட நாயனார், திருநீலகண்ட குயவர் சிதம்பரத்துல அந்த ஆதியும் முடிவும் இல்லா, முடிவுதான் அந்த ஆதியும் முடிவும் இல்லா அற்புத தனிக்கூத்து ஆடக்கூடிய பெருமானை தினந்தோறும் வாழ்த்தி வழிபடக்கூடிய தன்மையை உடையவராக அந்த திருநீலகண்ட குயவனார் இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாப்புல. அத சுவாமியை சொல்லும்போது நடராஜ பெருமான ஆதியும் முடிவும் இல்லா அற்புத தனிக்கூத்து ஆடும் நாதனார், அதான் அந்தமும் ஆதியும் அகன்றோனாக அந்த பெருமான் இருக்கின்றார். மேலும் அதே பெரிய புராணத்துல சொல்லும்போது, காரைக்கால் அம்மையார் புராணத்துல கடைசி பாட்டுல சொல்லும்போது, ஆதியோடு அந்தம் இல்லான் அருள் நடம் ஆடும்போது கீதமுன் பாடும் அம்மை கிளரொளி மலர்த்தாள் போற்றி சீதநீர் வயல் சூழ் திங்களூரில் அப்போதியாராம் போதமா முனிவர் செய்த திருத்தொண்டு புகழலுற்றே. ஆதியோடு அந்தம் இல்லான், அந்த பெருமான் நடராஜ பெருமான் அருள் நடம் ஆடும்போது காரைக்கால் அம்மையார் அங்கிருந்து பாடல்களை பாடினார். அந்த அம்மையார் கால்களை வணங்கி நான் அப்பூதி நாயனார் கதையை சொல்ல ஆரம்பிக்கின்றேன்னு சொல்றாங்க. அப்போ அங்க நடராஜ பெருமானை சொல்லும்போது ஆதியோடு அந்தம் இல்லான் அப்படின்னுட்டு சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார்கள். அப்படி அந்த ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியாக, ஆதியும் அந்தமும் அகன்றோனாக அந்த பெருமான் இருக்கின்றார். அடுத்து
பந்தமும் வீடும் படைப்போன் காண்க. அந்த பந்தம்னா பிறப்பு நிலை, வீடுனா பிறப்பு நீங்கிய நிலை. இதையெல்லாம் உயிர்களுக்கு படைத்து தரக்கூடியவனாக, தனுகரண புவன போகத்தை தரக்கூடியவனாக அந்த பெருமான் இருக்கின்றார். யார் யார் எங்க எங்க பிறக்கணும், எப்படி பிறக்கணும், அவர்களுடைய வினைய கொஞ்சம் ஒரு பொட்டலத்தை கொடுத்து இதெல்லாம் இந்த பிறவியில கழிச்சிட்டு வாங்க அப்படின்னுட்டு சுவாமி தான் அதை எல்லாத்தையும் செய்கிறார். ஏன்னா வினை ஒருத்தரை அதுவா போய் பிடிக்காது. அந்த வினையை கொண்டு ஒரு உயிர்க்கு சேர்க்கக்கூடியவன் ஒருவன் வேண்டும், தருபவன் ஒருவன் வேண்டும் அப்படின்ட்டு. அதனாலதான் அந்த பந்தமாக பந்தத்தையும் வீடையும் நமக்கு படைத்து தருபவனாக அந்த இறைவனே இருக்கின்றான் அப்படின்னுட்டு சொல்லப்படுகிறது. இத திருநாவுக்கரசு பெருமானினுடைய 4ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா, பொந்தையை பொருளா எண்ணி பொறுக்கென காலம் போனேன், எந்தையே ஏகமூர்த்தி என்று நின்று ஏத்த மாட்டேன், பந்தமாய் வீடும் ஆகி பரம்பரம் ஆகி நின்று சிந்தையுள் தேரல் போலும் திருச்சோற்று துறையனாரே. பந்தமாய் வீடும் ஆகி, பரம்பரம்னா மேலானவன், நமக்கு உரிய அந்த பந்தமாக வீடாக அவனே இருக்கின்றான், அதை படைத்து தரக்கூடியவனாக அவனே இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா, அந்தமும் ஆதியும் ஆகி நின்றீர் அண்டம் எண் திசையும், பந்தமும் வீடும் பரப்புகின்றீர் பசுவேற்றுகந்தீர், வெண்தழல் போன்பு மிழலையுள்ளீர், என்னை தென் திசைக்கே உந்திடும் போது மறக்கினும் என்னை குறிக்கொள்மினே. அண்டம் எண் திசையும் பந்தமும் வீடும் பரப்புகின்றேன். பந்தத்தையும் வீட்டையும் நமக்கு அப்படியே படைத்து தருகின்றார், பரப்புகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ பந்தமும் வீட்டையும் நீங்க தானே எனக்கு படைத்து தரக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள், எனக்கு வீட்டை தாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த யமதர்மன் என் பக்கத்துல வரும்போது நான் உன்னை மறந்துடுவேன், ஆனா நீ என்னை ஆட்கொள் அப்படின்னுட்டு அந்த அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தேன் அரங்கமா நகருளானேங்கிறது மாதிரி நாவுக்கரசு பெருமான் இதுல கூறுகின்றார்கள். என்னை தென் திசைக்கே உந்திடும் போது, தென் திசை யமனுக்குரிய திசை, அந்த திசைக்கு யமதர்மன் கூட்டு போகும்போது நான் உன்னை நினைக்க முடியுமா? மறந்துடுவேன். நான் உன்னை மறந்தாலும் என்னை குறிக்கொண்டினே, என்னை நீ நினைத்து எனக்கு அருள் செய்வாயாக, எனக்கு வீடு வேற்றை தருவாயாக. ஏனென்றால் அந்த பந்தத்தையும் வீட்டையும் படைத்து தரக்கூடியவனாக நீதான் இருக்கின்றாய் அப்படின்ட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் ஐந்தாம் திருமுறை குறுந்தொகையில பாத்தீங்கன்னா, எந்த மாதவம் செய்தனை நெஞ்சமே பந்தம் வீடு அவை ஆய பராபரன், அந்தமில் புகழ் ஆரூர் அறநெறி சிந்தையுள்ளும் சிரத்துளும் தங்கவே. நம்முடைய பந்தங்கள் வீடு இவையாகவே அவன் இருக்கின்றான், படைத்து தரக்கூடியவனாக இருக்கின்றான். அதான் பந்தம் வீடு அவை ஆய பராபரன் அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா,
உம், திரு ஆனைக்கா பதிகத்துல சொல்லும்போது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தந்தை தாய் உலகு கோர் தத்துவன் மெய்த்தவத்தோர்க்கு பந்தமாயின பெருமான் பரிசுடையவர் திருவடிகள் அந்தன் பூம்புணல் ஆனை காவுடையாதியை நாளும் எந்த என்றடி சேர்வார் எம்மையும் ஆளுடையாரே. மெய்த்தவத்தோர்க்கு பந்தமாயின பெருமான், உண்மையான தவத்தை உடையவர்களுக்கு அவன்தான் பந்தமாக இருக்கின்றான். என்ன? அந்த இறைவனே என்ன பந்தமாக இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார்கள். என்ன? அதாவது உண்மையான தவத்தை செய்யக்கூடியவர்களுக்கு உறவாகிய பெருமானாக, பந்தமாயின பெருமான்னா இப்போ அவர்களுக்கு உறவாக, அந்த பந்தமாக அவன் இருக்கின்றான். அந்த உறவாக இருந்து அதற்கு பிறகு அவர்களுக்கு வீட்டை தரக்கூடியவனாகவும் அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு உண்மையான தவத்தை உடையவர்களுக்கு அவனே உறவாக, பந்தமாக, அதுக்கப்புறம் அந்த பந்தத்தில் இருக்கும் பொழுது வீடு நெறியை தரக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, பந்தம் வீடிவை பண்ணி நீர் படிரீர் மதிப்பிதிர் கண்ணீரென்று சிந்தை செய்திருக்கும் செங்கையாளர் திருமிழலை வந்து நாடகம் வாண நாடியர் ஆடமாலையன் ஏத்தநாள் தோறும் அந்தன் வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரே. பந்தம் வீடு இவை பண்ணி நீர், என்னுடைய பந்தம் வீடு இவற்றை பண்ணி நீர் அப்படின்னா படைத்தோன், படைப்போன். அந்த வார்த்தை அப்படியே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பந்தமும் வீடும் படைப்போன் காண்கிறதுக்கு ஏற்றாப்புல பந்தம் வீடு இவை பண்ணி நீர் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதில் கூறுகின்றார்கள். என்ன? அப்போ இத சேக்கிழாருடைய பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர்ல பறவையார பார்க்காங்க. பார்த்த உடனேயே அங்கே ஒரு அன்பு ஏற்படுகிறது, பந்தம். என்ன? அத அந்த பெரிய புராணத்துல, தடுத்தாட்கொண்ட புராணத்துல 151வது பாடல்ல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, பாசமாம்பினை பற்றறுப்பான் மிகும் ஆசை மேலும் ஓர் ஆசை அழிப்பதோர் தேசின் மன்னி என் சிந்தை மயக்கிய ஈசனார் அருள் என் நெறி சென்றதே. பாசம் வினைகள் பற்றறுக்கக்கூடியவன், ஆனால் என்னுடைய ஆசை இந்த பறவை மீது அதிகமாக ஆகின்றது. அந்த சிவபெருமானினுடைய திருவருளாகவே அந்த பெண் இருக்கின்றாளோ அப்படின்னு சொல்லி அந்த பந்தத்தை பற்றி இதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். கும்பர் நாயகர் தம் கடல் அல்லது நம்புமாறு அரியேனை நடுப்புற வம்புமால் செய்து வள்ளியின் ஒல்கையின்று எம்பிரான் அருள் என் நெறி சென்றதே. சிவபெருமானை தவிர எனக்கு வேறு யாரையும் தெரியாது. அப்படிப்பட்ட எனக்கு அந்த பறவை மீது இப்பொழுது அந்த அன்பு வந்தது சிவபெருமானினுடைய அருளின் காரணமாகவோ அப்படின்னுட்டு அந்த பந்தத்தை ஊட்டக்கூடியவனாக, படைக்கக்கூடியவனாக சிவபெருமானே இருக்கின்றான்ங்கிறத இதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள்.
அடுத்த பாட்டுல வெளிப்படையா சொல்றாங்க பாருங்க. பந்தம் வீடு தரும் பரமன் கழல் சிந்தையாரவும் உண்ணும் என் சிந்தையை வந்து மால் செய்து மான் எனவே விழித்து எந்த யாரருள் என்னெறி சென்றதே. அதாவது நமக்கு பந்தத்தையும் வீட்டையும் படைத்து தரக்கூடிய பரமன் கழல். அந்த பெருமானினுடைய திருவடியை நான் சிந்திக்கக்கூடிய என்னுடைய சிந்தையையும் மயக்கச் செய்வதாக இந்த பறவை அம்மையார் வந்தார்கள். அது சிவபெருமானினுடைய திருவருள் தானோ அப்படின்னுட்டு அப்படி அந்த சுவாமியை பத்தி சொல்றார். யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பந்தம் வீடு தரும் பரமன் அப்படின்னுட்டு அந்த பரமனினுடைய திருவடியை தவிர வேறு யாரையும் சிந்திக்காத என்னுடைய சிந்தையை இந்த பறவை நாச்சியார் சிறிது அன்பின் வசப்படுத்தினார்கள் அப்படிங்கிற இதுல அப்ப அந்த பந்தத்தை தரக்கூடியவன் யாராக இருக்கின்றான்? அந்த இறைவனே நமக்கு படைத்து தரக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதில் கூறுகின்றார்கள். அதுலயே அதே பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா என்று இன்னனவே பலவும் புகழும் இருளார் அழகச் சுருள் ஓதியையும் வன் தொண்டரையும் படிமேல் வர முன்பு அருள்வான் அருளும் வகையார் நினைவார் சென்று உம்பர்களும் பணியும் செல்வத் திருவாரூர் வாழ் பெருமானடிகள் அன்று அங்கு அவர் மன்றலை நீர் செய்யும் என்று அடியார் அறியும் படியால் அருளே. இப்ப சுவாமி பந்தத்தை உருவாக்குறார். திருவாரூர் மக்கள்கிட்ட போய் இந்த 2 பேருக்கும் திருமணம் முடித்து வையுங்கள் அப்படின்னுட்டு அந்த மக்கள்கிட்ட சொல்றாப்ல. அந்த என்று அடியார் அறியும் படியால் அருளி. அதாவது திருவாரூர் வாழ் பெருமான் அடிகள் அன்று அங்கு அவர் மன்றலை நீர் செய்யும், அவர்களுக்கு திருமணத்தை செய்து வையுங்கள் அந்த பந்தத்தை இப்ப படைத்து கொடுக்கின்றார் சுவாமி. மண்ணும் புகழ் நாவலர் கோன் மகிழ மங்கை பறவை தன்னை தந்தோம் இன்ன வகை நம் அடியார் அறியும் படியே உரை செய்தனம் என்று அருளி பொன்னின் புரிவும் சடையன் விடையன் பொறுமா கரியின் உரிவை புனைவான் அண்டனடையாள் பறவைக்கு அணியது ஆரூரன்பால் மனம் என்று அருள. உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள்ட்ட சுவாமி சொன்னாராம், பறவையை உனக்கு தந்தோம், உனக்கும் பறவையாருக்கும் திருமணம் அப்படின்ட்டு சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட சொல்றாங்க. அந்த ஊர் மக்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கின்றார்கள். காமத்துயரில் கவல்வார் நெஞ்சில் கரையில் இருளும் கங்குல் கழிவோம் யாமத்து இருளும் புலரக் கதிரோன் எழு காலையில் வந்து அடியார் கூடி சேமத்துணையாம் அவர் பேரருளை தொழுதே திருநாவலர் கோன் மகிழ தாமக்குழலாள் பறவை வதுவை தரு தகு நீர்மையினால் நிகழச் செய்தார். வதுவைன திருமணம், தகு நீர்மைன தக்க தன்மையோடு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் அந்த பறவை நாச்சியாருக்கும் திருமணத்தை இப்படி செய்து வைத்தார்கள் அந்த ஊர் மக்கள். அப்போ அந்த பந்தத்தையும் வீட்டையும் படைத்து தரக்கூடியவனாக அந்த இறைவனை இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. இத சிவஞான சித்தியார்ல இப்ப வெறுமன பந்தம் அப்படின்னு பந்தத்தை படைப்போன்னு விட்டுறலாம். அடுத்த இது வீடும்னுட்டு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அப்ப இது அடியார்களுக்குத்தான், அடியார்களை பற்றி சொல்லக்கூடியதாக அது இருக்கின்றது. அப்போ அத வெறுமன பந்தம் அப்படின்னு சொல்லியிருந்தா உலகத்துல உள்ள எல்லாரையும் நம்ம எடுத்துக்கிடலாம். அடுத்தால சேர்த்து பந்தமும் வீடும் படைப்போம் காண்கன்னு சொல்றதுனால நம்மள ஒரு நல்ல
சிவபெருமான வணங்கக்கூடிய இடத்துல முதல்ல பிறக்க வைக்கிறார். இறைவனை வணங்க வைக்கிறாரு. வீட்டு நெறியை தருகின்றார். அதான் பந்தமும் வீடும். என வீட்டையும் நமக்கு தருகின்றார், படைத்து வச்சிருக்கிறார். வெறுமன பந்தமும் படைப்போன் காண்கன்னா சரி, இன்னும் அவங்களுக்கு எத்தனையோ பிறவி இருக்கு அப்படின்னுட்டு நம்ம விட்டுட்டு போயிடலாம். அடுத்தால அந்த வீடும்னு சொன்னதுனால அப்போ இது அடியார்களுக்கு அவர் செய்யக்கூடிய திருவருளை பற்றி சொல்லுகிறது. இதை சிவஞான சித்தியார்ல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பிறந்து இறந்து அந்த உழலக்கூடிய பிறவிகள்ல மானுட பிறவி ரொம்ப அரிதான பிறவி அப்படின்னுட்டு அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா 179வது பாடல். அண்டசம் சுபேதசங்கள் உற்பிச்சம் சராய் சொத்தோடு என் திருநாள் 84 நூறாயிரத்தாய் உண்டுபல் யோனியெல்லாம் ஒழித்து மானுடத்து உதித்தல் கண்டிடில் கடலை கையால் நீந்தினன் காரியம் காகான். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி அதான். இப்படி 84 நூறாயிரம் தாய் வயிற்றுல நாம பிறந்து வாரோம். கடைசியில இதையெல்லாம் விட்டு விட்டு அந்த ஊர்வன பரப்பன மிருகங்கள் எல்லா பிறவிகளையும் விட்டு மனித பிறவியில நாம தோன்றுவதுங்கிறது ஒரு கடலை அப்படியே நீந்தி வர்ற மாதிரி தான். அப்போ எல்லா பிறவிகளுக்கும் கடைசியாக நமக்கு ஒரு புண்ணியம் செய்யறதுனால மானுட பிறவி கிடைக்கின்றது. அதுதான் சொல்லும்போது வாய்த்தது நந்தமுக்கு ஈதோர் பிறவி மதித்தது மீன் அப்படின்ட்டு திருமுறைகள்ல சொல்லப்படுகிறது. சரி, அந்த பிறவி மனித பிறவி கொடுத்தாலும் நம்மளை எங்கனையாவது அமெரிக்கால ஆப்பிரிக்கால ஆஸ்திரேலியாவில கொண்டு பிறக்க வச்சாப்புல இந்தியாவில் தமிழ்நாட்டில் சிவபெருமான வணங்கக்கூடிய ஒரு அடியாராக அடியார்கள் வீட்டில் பிறக்க வச்சு நம்மளையும் சிவபெருமான வணங்க வச்சு நமக்கு வீடு பேற்றை அவன் படைத்தவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறதுக்கு அடுத்த பாட்டுல அருணந்தி சாமி சொல்றாங்க. நரர் பயில் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒழிந்து தோன்றல் மிக்க புண்ணியத்தாலாகும் தரையினில் கீழை விட்டு தவம் செய் சாதியினில் பரசமயம் கண் செல்லா பாக்கியம் பண்ணுனாதே. மனிதர்கள் எல்லா தேசத்திலையும் தான் இருக்காங்க. அந்த தேசத்தில் நரர் பயில் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் 4 வேதங்களை சொல்லாத நாட்டில் நம்மளை பிறக்க வைக்கல. எல்லா மனிதர்களும் இருக்கக்கூடிய நாட்டில் பிறக்க வைக்கல. இதுல எல்லாம் விரவுதல் ஒழிந்து இங்கெல்லாம் நாம பிறப்பதை நீக்கி நல்ல சிவபெருமானை வணங்கக்கூடிய நாட்டில் நம்மளை தோன்றச் செய்வது நம்முடைய புண்ணியத்தால் ஆகும். அதான் வீடும் படைப்போம். அதுலேயும் இந்த பூமியில நம்மை பிறக்க வைத்து நல்ல தவம் செய்த ஒரு ஜாதியில நம்மளை பிறக்க வைத்து நாம வேற்று சமயத்துக்கு செல்லாதவாறு நம்மை இந்த சைவ சமயத்துல பிறக்க வைக்கிறதுங்கிறது அதுக்கு பாக்கியம் நாம பண்ணியிருக்கணும். அப்படி வீட்டையும் படைத்து தரக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா, வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ்வெறல் அரிது சால உயர் சிவஞானத்தாலே போழிள மதியினானை போற்றுவார் அருள் பெற்றாரே. அந்த மாதிரி பொருள் நல்ல உத்தம குலத்தில் பிறந்தாலும் பொருளுடையவர் இளமை கல்வி செல்வம் அதிகாரம் என்னும் இவைகளால் உண்டாகும் அகங்காரம் ஒழிந்தும். அதான் வாழ்வெனும் மையல் விட்டு வறுமை. வறுமை இருந்தா எப்படி இறைவனை சிந்திக்க முடியும்? அதான் ராமலிங்க சுவாமி என்ன சொல்றாங்க, பசிச்சவனுக்கு முதல்ல சோறு போடு, அதுக்கப்புறம் இறைவனை பற்றி சொல்லு அவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு இறைவனை வணங்கக்கூடிய அந்த தன்மையோடு சைவ சமயத்தில் நாம் சாரக்கூடிய அந்த ஊழை பெறுவதுங்கிறது ரொம்ப கடினம். அது
அந்த தவம் செஞ்சிருந்தா தான் அந்த வீட்டை நமக்கு படைத்து தருவான். நமக்கு அப்படி ஒரு இதை கொடுத்துருக்குறான். இந்த தமிழ்நாட்டுல பிறக்க வச்சு, திருநெல்வேலியில பிறக்க வச்சு, சிவபெருமான வணங்க வச்சு, இன்னும் ஒரு அடியார் கூட்டங்களை நமக்கு தந்து, இதுதான் பந்தத்தை படைச்சு கொடுத்தான். நமக்குன்னு ஒரு குடும்பம், அது வந்து ஒரு கணவன், மனைவி, அப்பா, அம்மா எல்லாம் படைச்சு கொடுத்தான். அதே நேரத்துல வீட்டு நெறியையும் நமக்கு பெறுவதற்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கான் பார்த்தீங்களா? நம்மளை கொண்டு ஒன்றும் இந்த தமிழ் மொழிலாம் இல்லாத சிவபெருமான வழிபடாத ஒரு தேசத்துல கொண்டு பிறக்க வைக்கலையே என்ன. அப்ப அந்த வீட்டையும் பக்குவப்பட்ட உயிர்களுக்கு படைத்து தரக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். ஆகையினால் நமக்கு கிடைத்த பிறவியில் நாம் நல்ல விதமாக சிவஞானத்தினால் அந்த சந்திரனை தலையில் அணிந்த பெருமானை நாம் போற்ற வேண்டும். அப்படி போற்றக்கூடியவர்கள் தான் அருள் பெற்றவர்கள் அப்படின்னுட்டு சிவஞான சித்தியார்ல இந்த வீடும் படைப்போன் காண்கங்கிறதுக்கு அருமையான பாடல்கள், ஒரு 3 பாடல்கள் கொடுக்கின்றார். நல்ல தமிழ்நாட்டுல பிறக்க வச்சு, நல்ல குடும்பத்துல, சைவமான குடும்பத்துல பிறக்க வச்சு, அசைவம் சாப்பிடாத குடும்பத்துல பிறக்க வச்சு, நம்மளையும் அசைவம் சாப்பிடாதவாறு இறைவன் பக்குவப்படுத்தி, அவனை வணங்க வைத்து, அவனுடைய நூல்களை எல்லாம் சிந்திக்க வைத்து, இதெல்லாம் நமக்கு வீடு பேற்றுக்குத்தானே அவன் படைச்சு தந்திருக்கிறான். அப்ப நாம ஒரு புண்ணியம் தான் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதுல பந்தமும் வீடும் படைப்போம் காண்க அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்கின்றார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா, நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க. நிற்பது அப்படின்னா அச்சரம், செல்வதுன்னா சரம். நிற்பதுன்னா இயங்கா பொருள், செல்வதுன்னா இயங்கும் பொருள். அப்படி அந்த சராச்சரமாக ஆனோன் காண்க அப்படின்ட்டு இதுல வந்து இயங்கு பொருள், இயங்கா பொருளில் எல்லாவற்றிலும் அவன் இருந்து இருக்கின்றான் அப்படிங்கிறத இதுல வந்து சொல்றாங்க. இத 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது, நிலந்தரத்து நீண்டுருவம் ஆன நாளோ நிற்பனவும் நடப்பனவும் நீயேயாகி கலந்து உரைக்க கற்பகமாய் நின்ற நாளோ காரணத்தால் நாரணனை கற்பித்தன்று பலம் சுருக்கி வல்ல சுரர் மாண்டு வீழ வாசுகியை வாய்மடுத்து வானோருய சலந்தரனை கொல்வதற்கு முன்னோ பின்னோ தன்னாரூர் கோயிலா கொண்ட நாளே. நிற்பனவும் நடப்பனவும் நீயே ஆகி. அப்படியே இந்த வார்த்தை இங்க நாவுக்கரசு பெருமான் கையாளுறாங்க. நிற்பனவும் நடப்பனவும், நடப்பனவும் தான் இங்க செல்வதுவும் அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. அடுத்து அதே திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா, துறந்தானை அறம்புரியா துரிசருதம்மை தோத்திரங்கள் பல சொல்லி வானோர் ஏத்த நிறைந்தானை நீர் நிலம் தீவெளி காற்று ஆகி நிற்பனவும் நடப்பனவும் ஆகினானை மறந்தானை தன்னினையா வஞ்சர்தம்மை அஞ்செழுத்தும் வாய் நவில வல்லோர்க்கு என்றும் சிறந்தானை திருநாகேச்சரத்துளானை சேராதார் நன்னெறிக்கண் சேராதாரே. பஞ்சபூதமாக, அதுக்கப்புறம் நிற்பனவும் நடப்பனவும் ஆகினானை அப்படின்னுட்டு இதே அந்த சராச்சரமாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் வந்து கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா,
கந்தமலர் கொன்றையணி சடையான் தன்னை கதிர்விடுமா மணிபிறங்கு கனகச்சோதி சந்தமலர் தெரிவை ஒரு பாகத்தானை சராச்சரணற்றாயானை நாயேன் முன்னை பந்தம் மறுத்து ஆளாக்கி பணிகொண்டு ஆங்கே பண்ணிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கறுத்த திருவருளினானை செங்காட்டம் குடியதனில் கண்டேன் நானே. சராச்சர நற்றாயானை, சராச்சரம் தான் இங்க சொன்னேன். நிற்பதுங்கிறது அச்சரம், செல்வதுங்கிறது சரம். ரெண்டும் சேரும்போது சராச்சரம் அப்படின்ட்டு வரும். என்ன, சரம் பிளஸ் அச்சரம் சராச்சரம். அப்படி இந்த சராச்சர நற்றாயானை, இந்த இயங்கு பொருள் இயங்கா பொருளுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியவன் அப்படின்னுட்டு இதுல திருநாவுக்கரசு சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல இன்னொரு பாட்டுல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நிற்பனவும் நடப்பனவும் நிலனும் நீரும் நெருப்பினொடு காற்றாகி நெடுவானாகி அற்பமொடு பெருமையுமாய் அருமையாகி அன்புடையார்க்கு எளிமையதாய் அழக்கலாகா தற்பரமாய் சதாசிவமாய் தானும் யானும் ஆகின்ற தன்மையனை நன்மையோடும் பொற்புடைய பேசக்கடவோம் பேயர் பேசுவன பேசுதுமே பிழையற்றோமே. நிற்பனவும் நடப்பனவும் நிலனும் நீரும் நெருப்பினொடு காற்றாகி நெடுவானாகி. அப்ப நிற்பனவும் ஆகி நடப்பனவும் ஆகி பஞ்சபூதங்களாக ஆகி அப்படின்ட்டு அந்த பெருமான் அந்த நிற்பதும் செல்வதும் ஆனோனாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்ட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது, இலங்கையர்கோன் சிரம்பத்தோடு 20 தின்தோழும் இற்றலர ஒற்றை வீரல் வெற்பதன் மேல் ஊன்றி நிலங்கிழற் நெருப்பொடு காற்றாகாசமாகி நிற்பனவும் நடப்பனவாம் நின்மலன் ஊர்வினவில் பலங்கள் பல திரை உந்தி பருமணி பொன் பொழித்து பாதிரி சந்தகிலினோடு கேதகையும் பருகி கலங்கு புனல் அலம்பி வரும் அரிசிலின் தன் கரைமேல் கயலுகளும் வயல் புடை சூழ் கலைய நல்லூர் காணே. அதுலயும் பஞ்சபூதங்களாக ஆகி நிற்பனவும் நடப்பனவாம் நின்மலன்வோர். அப்படி அந்த நிற்கக்கூடிய நடக்கக்கூடிய சராச்சரமாக இருக்கக்கூடிய அந்த நின்மலன் அப்படின்னுட்டு இதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதே கருத்தை இதில் கூறுகின்றார்கள். அடுத்து அதே 7ஆம் திருமுறையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மேகமுகிலாகி ஒத்துலகம் தானாய் ஊர்வனவும் நிற்பனவும் ஊழிகளும் தானாய் பொறுமேவு கடலாகி போதங்களைந்தாய் புனைந்தவனை புண்ணியனை புரிசடையினானை திருமேவு செல்வத்தார் மூன்றும் வளர்த்த திருத்தக்க அந்தணர்கள் போது நகரெங்கும் கருமேதி செந்தாமரை மேயும் கழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே. ஊர்வனவும் நிற்பனவும் ஊழிகளும் தானாய். இந்த ஊர்வனங்கிறது இங்க செல்வது, நிற்பன நிற்பது, அச்சரம் சரம். அப்படி ஊர்வனவும் நிற்பனவும் தானாய் ஊழிகளும் தானாய் பிரளய காலங்களாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதில் கூறுகின்றார்கள். மேலும் திருமூலர் அருளிய 10ஆம் திருமுறை திருமந்திரத்துல சொல்லும்போது,
7ஆம் தந்திரத்துல சொல்லும்போது 28 புருடன் அப்படிங்கிற தலைப்புல சொல்லும்போது, அணுவுள்ளவனும் அவனுள்ளணுவும் கணுவர நின்ற கலப்பது உணரார் இணையிலி ஈசன் அவன் எங்குமாகி தனிவர நின்றான் சராச்சரந்தானே. சராச்சரமாக அவன் நின்றான். சராச்சரம் தான் இங்க வந்து நிற்பது செல்வது அப்படின்னுட்டு இதுல திருமூலர் வந்து கூறுகின்றார்கள். மேலும் அதே 10ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா திருமூலர் சொல்லும்போது, நான் 9ஆம் தந்திரத்துல பிரணவ சமாதி 3வது இதுல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஓம்காரத்துள்ளே உதித்த ஐம்பூதங்கள் ஓம்காரத்துள்ளே உதித்த சராச்சரம் ஓம்காராதீதத்து உயிர் மூன்றும் உற்றன ஓம்கார சிவ பரசிவ ரூபமே. ஓம்காரத்துள்ளே உதித்த சராச்சரம், அந்த நிற்பதும் செல்வதும் உதித்தது அந்த ஓம்காரத்தில், அந்த சராச்சரம் உதித்தது அந்த ஓம்காரத்தில். அப்ப அவன் நிற்பதும் செல்வதுமான அந்த சராச்சரமாக ஆனோனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு திருமந்திரத்துல சொல்லப்படுகிறது. மேலும் அதே திருமந்திரத்துல இன்னொரு பாட்டுல சொல்லும்போது, 9ஆம் தந்திரத்துல சொல்லும்போது திருக்கூத்து தரிசனம் அதுல சொல்லும்போது, அம்பலம் ஆவது அகில சராச்சரம் அம்பலம் ஆவது ஆதி பிரானடி அம்பலம் ஆவது அப்புத்தி மண்டலம் அம்பலம் ஆவது அஞ்செழுத்து ஆமே. அம்பலம் ஆவது அகில சராச்சரம், இந்த உலகமும் அந்த நிற்பதும் செல்வதுமான அந்த சராச்சரமாக அம்பலமே இருக்கின்றது அப்படின்ட்டு இதுல வந்து கூறுகின்றார்கள். மேலும் அதே திருமந்திரத்துல இன்னொரு பாட்டுல சொல்லும்போது, தத்துவம் 9ஆம் தந்திரத்துல திருக்கூத்து தரிசனத்திலேயே தத்துவம் ஆட சதாசிவம் தானாட சித்தமும் ஆட சிவசக்தி தானாட வைத்த சராச்சரம் ஆட மறையாட அத்தனும் ஆடினான் ஆனந்த கூத்தேகே. நடராஜ பெருமான் ஆனந்த கூத்து ஆடுறதுனால அவன் வைத்த அந்த சராச்சரமும் ஆடுகிறது அப்படின்னா, அந்த நிற்பதும் செல்வதுமே அது வந்து ஆடுகிறது அப்படின்னுட்டு இயங்குகிறது அப்படின்னா அவன் இயக்கத்தினால் இது இயங்குகிறது அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. மேலும் 11ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த கோயில் நான்மணி மாலை அதுல ஆழன புதிதின் அப்படின்னுட்டு ஒரு 24வது பாடல் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா அதுல நிறைய வரிகள் இருக்கு. அதுல 31வது வரியில இந்த சராச்சரம் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. அதாவது, என் நிலவாகி இருங்கடல் அடங்கும் தன்மை போல சராச்சரம் அனைத்தும் நின்னிடை தோன்றி நின்னிடை அடங்கும் நீ ஒன்றினும் தோன்றாய் ஒன்றினும் அடங்காய் வானோர்க்கு அறியாய் மறைகளுக்கு எட்டாய் நான்மறையாளர் நடுவுக்கு அடங்கி செம்பொல் தில்லை மூதூர் அம்பலத்து ஆடும் உம்பர் நாயகனே. சராச்சரம் அனைத்தும் நின்னிடை தோன்றி நின்னிடை அடங்கும். அப்ப அந்த நிற்பதும் செல்வதும் உன்னிடத்திலேயே தோன்றி உன்னிடத்திலேயே அடங்கக்கூடியதாக அந்த நிற்பதும் செல்வதுமாக நீயே இருக்கின்றாய் அப்படின்னுட்டு இதுல வந்து 11ஆம் திருமுறையில சொல்லப்படுகிறது. மேலும் சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்துல பார்த்தீங்கன்னா, இவ்வாறு நிற்பனவும் சரிப்பனவும் இசைமயமாய்
மெய்வாழும் புலன் கரண மேவியே ஒன்றாயினவால் மொய்வாசன் அரும் கொன்றை முடிச்சடையார் அடித்தொண்டர் செவ்வாயின் மிசை வைத்த திருக்குழல் வாசனை உருக்க ஆனாய நாயனார் குழல் ஊதுறாங்க. அந்த குழல் ஊதுவது நிற்பனவும் சரிப்பனவும் இசைமயமாய், அந்த நிற்பதும் செல்வதுமாக சராச்சரமாக இருக்கக்கூடிய அனைத்தும் இப்பொழுது இசைமயமாக ஆகிறது. அந்த புல்லாங்குழல் இசையை கேட்டு இயங்கு பொருள் இயங்கா பொருள் எல்லாமே அந்த இசைமயமாக ஆகின்றது அப்படின்ட்டு, அந்த இயங்கு பொருள் இயங்கா பொருளாகவே அது இசைமயமாகவே இருக்கின்றது அந்த இசையை கேட்டு அப்படின்ட்டு இதுல சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார்கள். இப்படி அந்த நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க, இயங்கு பொருள் இயங்கா பொருளாக இருக்கக்கூடிய சராச்சரமாக அந்த நிற்பதும் செல்வதுமாக அந்த இறைவனே ஆனோனாக அந்த இறைவனே இருக்கின்றான். ஒரு நிமிஷம். அடுத்து கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க. கற்பம்னா ஊழிக்காலம், இறுதி அப்படின்னா அந்த பிரளய காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு முடிவான நிலை. இதையெல்லாம் பார்க்கக்கூடியவனாக அந்த இறைவன் ஒருவனே இருக்கின்றான் அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். இத முதல் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, சம்பந்த பெருமான் முதல் பாடல்லே சொல்றாங்க, முதல் பதியத்திலேயே வியரிலங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயர் இலங்கை அரையன் வலி சற்று எனது உள்ளம் கவறு கள்வன் துயரிலங்கும் உலகிற் ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம், அப்ப நிறைய பிரளய காலம் வருது. அப்பமும் இந்த பிரமாபுரத்தில் சுவாமி நிலைத்து இருக்கின்றார். அப்போ அந்த பிரளய காலத்தில் அழியாதவனாக, அதை செய்யக்கூடியவனாக, அதை கண்ணால் காணக்கூடியவனாக, அதற்கு சாட்சி மாத்திரமாக இறைவன் ஒருவனே இருக்கின்றான். அதுதான் பல ஊழிகள் தோன்றும் பொழுது எல்லாம் பெயரிலங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே அப்படின்னுட்டு, அந்த பிரளய காலத்திலும் அவன் ஒருவனே இருக்கின்றான் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் முதல் திருமுறையிலேயே முதல் பதிகத்திலேயே சொல்றாங்க. மேலும் அதே முதல் திருமுறையில பாத்தீங்கன்னா, முன்னுயிர் தோற்றமும் இறுதியும் ஆகி முடியுடை அமரர்கள் அடிபணிந்து ஏத்த பின்னிய சடைமிசை பிறை நிறைவித்த பேரருளாளனார் பேணிய கோயில் பொன்னியல் நறுமலர் புனலொடு தூபம் சாந்தமும் ஏந்திய கையினராகி கண்ணியர் நாள்தோறும் வேடமே பரவும் கழுமலம் நினையனம் வினை கரிசு அருமே. முன்னுயிர் தோற்றமும் இறுதியும் ஆகி, அந்த உயிர்களுக்கு தோற்றமாக இறுதியாக அப்பிரளய காலத்தில் ஏற்படக்கூடிய இறுதியாகவும் அந்த இறைவனே இருக்கின்றான் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் இதில் முதல் திருமுறையில் கூறுகின்றார்கள். மேலும்
2ஆம் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "ஓளி அந்தத்தில் ஒலிகடல் ஓட்டந்து உலகங்களவை மூட ஆழியந்த என்று அமரர்கள் சரண் புக அந்தரத்து உயர்ந்தார்தாம் யாழி நேர்மொழி ஏழையொடி நிதுரையின்பன பெருமானார் வாழி மாநகர் சிரபுரம் தொழுதெழ வல்வினை அடையாமே." ஊழி அந்தத்தில், பிரளய காலம். ஊழினா கற்பம், அந்தம்னா இறுதி. அந்த பிரளய காலத்தினுடைய இறுதியில் எல்லாரும் இறைவனிடத்தில் ஓடுகின்றார்கள், தன்னிடத்தில் ஒடுக்கிக் கொள்கின்றான் அவன். அப்படிப்பட்ட அப்ப அவன் மட்டுமே எல்லாரும் அமரர்கள் சரண் புக இறைவனிடத்தில் அடைக்கலமாக போகுகின்றார்கள். அந்த பிரளய காலமாகவும் அந்த காலத்தினுடைய விளைவுகளாகவும் இறுதியாகவும் அந்த இறுதியை பார்க்கக்கூடியவனாகவும் அவன்தான் இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல ஊழி அந்தத்தில் ஒலி கடல் ஓட்டந்து இவ்வுலகங்கள் அவை மூட அப்படின்ட்டு இந்த உலகத்தையே அப்படியே அந்த பிரளய காலமானது மூடுகிறது அப்படின்ட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் திருமுறையில சொல்லும்போது, திருவானைக்காவுல "ஊழி ஊழி வையகத்து உயிர்கள் தோற்றுவானொடும் ஆழியானோ காண்கிலா ஆனைக்காவில் அண்ணலை காழிஞான சம்பந்தம் கருதி சொன்ன பத்திவை வாழியாக கற்பவர் வல்வினைகள் மாயுமே." ஊழி ஊழி வையகத்து, அப்போ ஊழிக்காலம் தோறும் இந்த உயிர்களை தோற்றுவான். உயிர்களுக்கு தனு கரண புவன போகங்களை படைப்பவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையில கூறுகின்றார்கள். அடுத்து நாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது, "ஊழி அழக்க வல்லானும் உகப்பவர் உச்சியுள்ளானும் தாழிளம் செஞ்சடையானும் தன்னமர்த்தின் கொடியானும் தோழியர் தோதிடையாட தொழுதடியார்கள் வணங்க ஆழிவளை கையினானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே." ஊழி அழக்க வல்லானும் உகப்பவர் உச்சியுள்ளானும், அந்த பிரளய காலத்தை அளக்கக்கூடியவனாக அவன்தான் இருக்கின்றான். அப்ப அந்த ஒருத்தன் இருந்தா தானே அளக்க முடியும். அப்ப அந்த பிரளய காலத்திலும் அவன்தான் இருக்கின்றான். அந்த பிரளய காலத்தினுடைய அழிவுகளை, அந்த பிரளய காலத்தை அளக்கக்கூடியவனாக அவன் காலத்தையும் அளக்கக்கூடியவனாக, அந்த சேதங்களையும் அளக்கக்கூடியவனாக, சாட்சியாக அவன் ஒருவனே இருக்கின்றான். அதான் ஊழி அளக்க வல்லானுமாக அவன் இருக்கின்றான். மேலும் அதே 4ஆம் திருமுறையில இன்னொரு பாட்டுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, "ஊழியார் ஊழிதோறும் உலகினுக்கு ஒருவராகி பாழியார் பாவம் தீர்க்கும் பராபரர் பரமதாய ஆழியான் அன்னதானும் அன்றவர்க்கு அளப்பரிய பாழியார் பரவியேத்தும் பழனத்தம் பரமனாரே." ஊழியார், அந்த கற்ப காலமாக அவனே இருக்கின்றான். ஊழிதோறும், அந்த பிரளய காலத்தில் தோறும் உலகினுக்கு ஒருவராகி, அந்த இறுதிக்கு அப்புறமும் அவன் ஒருவனே தனித்து நிற்கின்றான். எம்மிரை வீணல் வீணை வாசிக்குமே, அந்த எல்லாம் அழிந்ததுக்கு அப்புறம் சுவாமி அப்படியே வீணையை வாசிக்கிறாராம். அப்படி உலகினுக்கு ஒருவராகி ஊழிக்கா, அதுவும் ஊழிதோறும்,
ஒவ்வொரு ஊழிக்காலத்துக்கும் அவன் சாட்சியாக இருந்து அவன் மட்டுமே அந்த ஊழிக்காலத்தில் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது, கருகு கார்முகில் போல்வதோர் கண்டனை உருவ நோக்கியை ஊழி முதல்வனை பருகு பாலனை பால்மதி சூடியை மருவு மைந்தனை நான் மறக்கிற்பனே. ஊழி முதல்வனை, ஊழிக்காலத்துக்கு முதல்வனாக இருக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான், அவனை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா, திருத்தாண்டகத்துல நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது, ஒரு காலத்து ஒன்றாகி நின்ற அடி ஊழிதோர் ஊழி உயர்ந்த அடி பொறுகழலும் பல் சிலம்பும் ஆர்க்கும் அடி புகழ்வார் புகழ் தகைய வல்ல அடி இருநிலத்தார் இன்புற்றங்கு ஏத்தும் அடி இன்புற்றார் இட்ட பூ ஏறும் அடி திருவதிகை தென்கடில நாடன் அடி திருவீரட்டானத்து எம் செல்வன் அடி. ஊழிதோர் ஊழி உயர்ந்த அடி, எத்தனை பிரளய காலம் வந்தாலும் அப்பொழுதும் அவன் உயர்ந்த திருவடியை உடையவனாக அவன் ஒருவனே இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு பாடல்ல, ஒரு காலத்து ஒரு தேவர் கண் கொண்டானை ஊழிதோர் ஊழி உயர்ந்தான் தன்னை வருகாலம் செல்காலம் ஆகினானை வன் கருப்பு சிலை காமன் உடல் அட்டானை பொறுவேழக் களிற்று உரிவை போர்வையானை பொள்ளரையன் உடல் தன்னை பொடி செய்தானை அருவேள்வி தகர்த்து எச்சன் தலை கொண்டானை ஆரூரிற் கண்டு அடியேன் அயர்த்தவாறே. ஊழிதோர் ஊழி உயர்ந்தான் தன்னை, ஒவ்வொரு பிரளய காலத்திலும் அவன் மட்டுமே உயர்ந்து அவன் மட்டுமே இருக்கின்றான் அப்படின்னுட்டு அந்த ஊழிதோர் ஊழி உயர்ந்தான் தன்னை அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா, ஒரு காலத்து ஒன்றாகி நின்றார் போலும் ஊழி பல கண்டு இருந்தார் போலும் பெருகாமே வெள்ளம் தவிர்த்தார் போலும் பிறப்பு இடும்பை சாக்காடு ஒன்று இல்லார் போலும் உருகாதார் உள்ளத்து நில்லார் போலும் உகப்பார் மனத்து என்றும் நீங்கார் போலும் அருகாக வந்து என்னை அஞ்சேல் என்பார் அணி ஆரூர் திருமூலட்டானே. ஊழி பல கண்டு இருந்தார் போலும், அந்த ஊழிக்காலம் கற்பகாலத்தை கண்டு இருந்தார், கற்பகாலத்தினுடைய இறுதியையும் கண்டு இருக்கக்கூடியவராக அவர் இருக்கின்றார். அதான் ஊழி பல கண்டு இருந்தார், அந்த கண்டோன் அப்படிங்கிறதான் பல கண்டு இருந்தார் போலும் அப்படின்ட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், பெண்ணான் பிறப்பிலியாய் நின்றாய் நீயே பெரியார்கட்கு எல்லாம் பெரியாய் நீயே உண்ணா அருணஞ்சம் உண்டாய் நீயே ஓழி முதல்வனாய் நின்றாய் நீயே கண்ணாய் உலகெல்லாம் காத்தாய் நீயே கழற்சேவடி என்மேல் வைத்தாய் நீயே
தின்னார் மழுவாட்படையாய் நீயே திருவையாறு அகலாத செம்பொற்சோதி. அதாவது ஊழி முதல்வனாய் நின்றாய் நீயே. ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடு அப்படின்னுட்டு திருவம்பாவையில மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். அதுதான் இங்க ஐயாற்றிலையும் நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது ஊழி முதல்வனாய் நின்றாய் நீயே, பிரளய காலத்துக்கு உரிய முதல்வனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 5ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா திருவாலங்காடு திருத்தாண்டகத்துல சொல்லும்போது ஒன்றா உலகனைத்தும் ஆனார்தாமே ஊழிதோர் ஊழி உயர்ந்தார்தாமே நின்றாகி எங்கும் நிமிர்ந்தார்தாமே நீர் வழித்தி ஆகாசம் ஆனார்தாமே பொன்றாடும் கூற்றை உதைத்தார்தாமே கோலப்பழனை உடையார்தாமே சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே திருவாலங்காடுரையும் செல்வர்தாமே. ஊழிதோர் ஊழி உயர்ந்தார்தாமே, ஒவ்வொரு பிரளய காலத்திலும் அவர் உயர்ந்தவராக அவர் மட்டுமே இருக்கின்றார் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா ஊனுற்ற வெண்தலை சேர் கையர் போலும் ஊழி பல கண்டு இருந்தார் போலும் மானுற்ற கரதலம் ஒன்று உடையார் போலும் மறைக்காட்டு கோடி மகிழ்ந்தார் போலும் காணுற்ற ஆடல் அமர்ந்தார் போலும் காமனையும் கண்ணழலார் காய்ந்தார் போலும் தேனுற்ற சோலை திகழ்ந்து தோன்றும் திருச்சாய்க்காட்டு இனிதுரையும் செல்வர்தாமே. ஊழி பல கண்டு இருந்தார் போலும், பல கற்ப காலங்களை கண்டவராக அதனுடைய இறுதியை கண்டு இருக்கக்கூடியவராக அவர் இருக்கின்றார். அதான் ஊழி பல கண்டு இருந்தார் போலும் அப்படின்ட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். அதே திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா சூழும் துயரம் அறுப்பார் போலும் தோற்றம் இறுதியாய் நின்றார் போலும் ஆழும் கடல் நஞ்சை உண்டார் போலும் ஆடல் உகந்த அழகர் போலும் தாழ்வின் மனத்தேனை ஆளா கொண்டு தன்மை அளித்த தலைவர் போலும் ஏழு பிறப்பும் அறுப்பார் போலும் இன்னம்பர் தான் தோன்றி ஈசனாரே தோற்றம் இறுதியாய் நின்றார் போலும். அந்த இறுதி காலமாக அழிவு காலமாக அவரே தோற்றமாக, அதன் பிறகு தோற்றமாக, முதலில் தோற்றம், அதற்கப்புறம் இறுதி, அதன் பிறகு தோற்றம், இப்படி தோற்றம் இறுதியாக அந்த இறைவனே நிற்கின்றார் அப்படின்னுட்டு இதில் திருத்தாண்டகத்தில் திருநாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது அந்த பிரளய காலத்திலும் கைலாய மலையில் சுவாமி இருக்கின்றார். ஒளிதோர் ஒளி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை சூழி செய்கின் கரும்பின் சுவை நாவல ஊரன் சொன்ன ஏழிசையின் தமிழால் இசைந்தேத்திய பத்தினையும் ஆழி கடலறையா அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலை. எத்தனை பிரளய காலத்திலும் அந்த கைலாய மலை இருக்கின்றது, அதில் சுவாமி இருக்கின்றார் அப்படின்ட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் திருமாளிகை தேவர் திருவிசைப்பாவுல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தற்பரம் பொருளே சசிகண்ட சிகண்டா சாமகண்டா அண்டவானா நற்பெரும் பொருளாய் உரை கலந்து உன்னை என்னுடைய நாவினால் நவில்வான் அற்பன் என் உள்ளத்து அளவிலா உன்னை தந்த பொன்னம்பலத்து அரசே கற்பமாய் உலகாய் அல்லையானாயை தொண்டனேன் கருதுமா கருதே. கற்பமாய் உலகாய், கற்பம்னா ஊழிக்காலம், என்ன
அந்த ஊழி காலமாய் அந்த கால எல்லைக்குள் தோன்றி நின்று ஒடுங்கும் பொருள்களாய், அதான் இறுதி. இப்படி நீதான் இருக்கின்றாய் அப்படின்னுட்டு இந்த 9ஆம் திருமுறையில சொல்லப்படுகிறது. இத சிவஞான சித்தியார்ல அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, முத்தொழிலை செய்யக்கூடிய உரிமை சம்ஹார காரணன் ஆகிய சிவபெருமானுக்கே உடையதுன்னு சொல்லிட்டு அதுல அடுத்த பாட்டுல சொல்லும்போது, இறுதியாம் காலம் 55வது பாடல், இறுதியாம் காலம் தன்னில் ஒருவனே இருவரும் தம் உறுதியின் நின்றார் என்னில் இறுதிதான் உண்டாகாதாம் அறுதியில் அரணே எல்லாம் அழித்தலால் அவனால் இன்னும் பெரிதும் நாம் ஆக்கம் நோக்கம் பேர் அதிகரணத்தாலே. இதுல அந்த இறுதியும் கற்பமும் இறுதியும், அந்த இறுதி காலத்துல ஒருவன் தான் இருக்க வேண்டும். அந்த இருவர்கள் திருமால் பிரம்மன் அவர்கள் இருவரும் இருந்தார்கள் என்றால் அது முழுவதுமான அழிப்பு என்பது கிடையாது, பகுதி அழிப்பு தான். அந்த பிரளய காலத்துக்கு இறுதிங்கிறது உண்டாகாது. ஆகையினால் அந்த இறுதி காலத்தில் சிவ எல்லாவற்றையும் அழித்து, திருமால் பிரம்மனையும் அழித்து ஒடுக்கி, அரணே எல்லாம் அறுதியில் அரணே எல்லாம் அழித்தலால் சிவபெருமானே எல்லாவற்றையும் அந்த அழிக்கக்கூடியவனாக இருந்து, அதன் பிறகு நமக்கு அவனால் இன்னும் பெரிதும் நாம் ஆக்கம். அதுக்கப்புறம் நமக்கு தனுகரண மீண்டும் தனுகரண புவன போகங்களை எல்லாம் தந்து நமக்கு கொஞ்சம் வினைகளை எல்லாம் கொடுத்து அவன் அனுப்பி வைக்கின்றான். அப்போ அந்த பிரளய காலத்தில் அவன் ஒருவன் மட்டுமே இருக்கின்றான். அதான் கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க. அந்த கற்ப காலத்தையும் அதனுடைய அந்த அழிவுகளையும் கண்ணால் காணக்கூடியவன் அவன் ஒருவன் மாத்திரமே அப்படின்னுட்டு இதுல. ஏன்னா மற்றவங்க இருக்காங்கன்னா அது பகுதி அழிப்பு தான், முழுவதுமான அழிப்பு கிடையாது. ஆகையினால் அந்த திருமாலும் பிரம்மனுமே ஒடுக்கப்படுகின்றார்கள். அப்பொழுது அந்த சம்ஹார காரணனாகிய சிவபெருமான் மட்டுமே அங்கே இருக்கின்றார் அப்படின்னுட்டு அதுதான் கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க அப்படின்னுட்டு. அடுத்து யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க. உறும் அப்படின்னா விரும்பும்னு அர்த்தம். எல்லோரும் ஈசனை பெறுவதற்கு விரும்புகின்றார்கள். எல்லாராலும் பெற முடியும். அவனை விரும்பினால் எல்லாராலும் பெற முடியும். ஏன்னா எல்லாருக்கும் அவன் முக்தி கொடுக்கத்தானே போறான். கொஞ்சம் கால தாமதங்கள் ஆகும் ஒவ்வொரு வினைக்கு ஏற்றாற் போல, அவ்வளவுதான். அதனாலதான் யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். இத திருஞான சம்பந்தர் பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது, கற்றவர் திருவல்லம் கண்டு சென்று நற்றமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன குற்றமில் செந்தமிழ் கூறவல்லார் பற்றுவர் ஈசன் பொற்பாதங்களே. இந்த சம்பந்த பெருமானினுடைய பாடல்களை யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவர்கள் ஈசன் பொற்பாதங்களை பற்றுவார்கள். அப்ப சம்பந்த பெருமான் பாடலை பாடினா ஈசனை பெறலாம் அப்படின்னுட்டு சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, இருமாந்திருப்பன்கொலோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்றங்கு இருமாந்து இருப்பன்கொலோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு. அப்ப சிவபெருமானினுடைய அந்த
கூட்டங்களில் நானும் ஒருவனாக என்னை அவன் ஆக்கினான். ஆகையினால் நான் இருமாந்து இருந்தேன் அப்படின்னுட்டு. அப்ப நிச்சயமாக அந்த இறைவனுடைய அந்த அடியார்கள் கூட்டத்துக்குள்ள நம்மையும் ஒருவனாக அவன் ஆக்குவான், முக்தி பேற்றை அவன் தருவான் அப்படின்ட்டு. மேலும் 5ஆம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, துன்பம் இன்றி துயரின்றி என்றும் நீர் என் இன்பம் வேண்டில் இராப்பகல் ஏத்துமின் என் பொன் ஈசன் இறைவன் என்று உள்குவார்க்கு அன்பன் ஆயிடும் ஆணைக்கா அண்ணலே. என் பொன் ஈசன் இறைவன் என்று உள்குவார்க்கு, உள்குதல்னா நினைத்தல், விரும்புதல். அத யாவரும் பெற உறும், எல்லாரும் விரும்புகிறார்கள். அந்த இறைவன் என்று அவனை நினைந்து விரும்பக்கூடியவர்களுக்கு அவன் பெறக்கூடியவனாக, அன்பு உடையவனாக ஆகிவிடுகின்றான். அதான் அன்பன் ஆயிடும் ஆணைக்கா அண்ணலே. என் பொன் ஈசன் இறைவன் என்று உள்குவார்க்கு அன்பனாயிடும். அந்த அன்பனாயிடும் தான் இங்க யாவரும் பெறுதல், அவனை பெறுதல் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட அந்த திருஆனைக்காவில் இருக்கக்கூடிய அண்ணலாக அந்த இறைவன் இருக்கின்றான். மேலும் அதே 5ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா, ஈசன் ஈசன் என்று என்றும் அரற்றுவன் ஈசன் தான் என் மனத்தில் பிரிவிலன் ஈசன் தன்னையும் என் மனத்து கொண்டு ஈசன் தன்னையும் யான் மறக்கேற்பனே. ஈசன் ஈசன் என்று திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன். அப்படி சொன்னதனால் என்னுடைய மனத்தை விட்டு அவன் பிரியாமல் இருக்கின்றான். அந்த ஈசனை என்னுடைய மனத்தில் தங்க வைத்துக் கொண்டு அந்த ஈசனை இனி நான் மறப்பேனோ? மறக்க மாட்டேன். அப்போ அந்த ஈசனை மறவாது அவனுடைய அந்த நாமத்தை ஜெபித்து கொண்டு நாம் இருக்கும் பொழுது யாராலும் அவனை பெற முடியும். நாம் அவனிடத்தில் விருப்பத்தை வைக்க வேண்டும் அப்படின்ட்டு. அடுத்த பாட்டுல சொல்லும்போது, ஈசன் என்னை அறிந்தது அறிந்தனம் ஈசன் சேவடி ஏற்ற பெறுதலால் ஈசன் சேவடி ஏற்க பெற்றேன் இனி ஈசன் தன்னையும் யான் மறக்கிற்பனே. சிவபெருமான் என்னை அறிந்து கொண்டான் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். ஈசன் என்னை அறிந்தது அறிந்தனன், என்னையும் அவனுடைய அடியாராக அவன் அறிந்து கொண்டான். அதை நான் தெரிந்து கொண்டேன். அந்த சிவபெருமானை வணங்குவதனால், அந்த சிவபெருமானினுடைய திருவடியை வணங்கி வணங்கி இருப்பதனால் அந்த சிவபெருமானை நான் இனி மறப்பேனோ அப்படின்னா மறக்க மாட்டேன். அப்போ அந்த சிவபெருமானை அடைய விரும்பி அவனை மறவாமல் நினைக்கும் போது அந்த ஈசனை யாராலும் பெற முடியும் அப்படின்ட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 6ஆம் திருமுறையில சொல்லும்போது, சந்திரனை திருவடியால் தளர்வித்தான்கான் தக்கனையும் முனிந்து எச்சன் தலை கொண்டான்கான் இந்திரனை தோள் முறிவித்து அருள் செய்தான்கான் ஈசன்கான் நேசன்கான் நினைவோர்க்கு எல்லாம் மந்திரமும் மறைப்பொருளும் ஆகினான்கான் மாலோடு அயன் மேலோடு கீழ் அறியாவண்ணம் வெந்தழலின் விரிசுடராய் ஓங்கினான்கான் விண்ணெளி தன் வீழி மிளலையானே. ஈசன்கான் நேசன்கான் நினைவோர்க்கெல்லாம், அவனை யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு அவன் ஈசனாக இருக்கின்றான், நேசனாக இருக்கின்றான். நாம் அவனிடத்தில் நேசத்தை வைக்கும் பொழுது அவனும் நம்மிடத்தில் நேசத்தை உடையவனாக இருக்கின்றான். அப்படி நேசத்தை வைத்தால் யாராலும் அவனை பெற முடியும். யாவரும் பெற உறும் ஈசனாகத்தான் அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு. மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது,
பிணி கொள்ளாக்கை பிறப்பு இறப்பு என்னும் இதனை நீக்கி ஈசன் திருவடி இணைக்கு ஆள் துணிய வேண்டிடிற் சொல்லுவன் கேள்வி அஞ்சல் நெஞ்சமே வஞ்சர்வாள் மதில் மூன்று அணிகொள் வெஞ்சிலையால் புகச்சீரும் ஐயன் வையகம் பரவி நின்று ஏத்தும் தினியும் பார்பொழில் திருத்திணை நகருள் சிவக்கொழுதினை சென்று அடை மணலே. அதாவது நம்முடைய பிறப்பு இறப்பு இதையெல்லாம் நீங்கி சிவபெருமானினுடைய திருவடியில் நாம் ஆள் அப்படின்னா அடிமை, ஈசன் திருவடி இணைக்கு ஆள் துணிய வேண்டில், அவனுடைய திருவடிக்கு அடிமையாக நாம் இருக்க வேண்டும் அப்படின்னா நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அந்த திருத்திணை நகரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை மனமே நீ சென்று அடைவாயாக. அப்ப அந்த சிவபெருமானை நாம் விரும்ப விரும்ப யாவராலும் அவனை பெற முடியும் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் 11ஆம் திருமுறையில காரைக்கால் அம்மையார் திரு இரட்டை மணிமாலையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஈசன் அவன் அல்லாது இல்லை என நினைந்து பூசி மனத்து அகத்து கொண்டிருந்து பேசி மறவாது வாழ்வாரை மண்ணுலகத்து என்றும் பிறவாமை காக்கும் பிரான். சிவபெருமானை தவிர வேறு ஒருவரும் நமக்கு உறுதுணையானவர்கள் இல்லை என்று நினைத்து நம்முடைய தராதரத்தையும் நாம் கூச்சத்தோடு மனதில் நினைத்து கொண்டு அவனை மறவாது நாம் வாழ வேண்டும். அப்போ அந்த பெருமானை நாம் பெற முடியும், யாவரும் பெற முடியும். அப்படி நாம் அவனை மறவாது இருக்கும் பொழுது நமக்கு பிறப்பு இறப்பை வராமல் அவன் காக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா, பிரான் என்று தன்னை பன்னாள் பரவி தொழுவார் இடர் கண்டு இரான் என்ன நிற்கின்ற ஈசன் கண்டீர் இனவண்டு கிண்டி பொறா நின்ற ஒன்றை பொதும்பற் கிடந்து பொம்மென்று உறைவாய் அரா நின்று இறைக்கும் சடை செம்பொன் நீழ்முடி அந்தனே. இவன்தான் நமக்கு பிரான் என்று பல நாட்கள் அவனை வணங்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய இடரை கண்டு அவன் சும்மா இருக்க மாட்டான். நம்முடைய இடரை நீக்கி அவனை நாம் பெறுமாறு நமக்கு அவன் அருள் செய்வான். அப்படி யாவரும் பெறுவதற்கு அருள் செய்யக்கூடிய, தன்னை பெறுவதற்கு அருள் செய்யக்கூடிய பெருமானாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்ட்டு. மேலும் சேரமான் பெருமாள் பொன்வண்ண தந்தாதியில சொல்லும்போது, சாற்றுவன் கோயில் தலையும் மணவும் தவம் இவற்றால் ஆற்றுவன் அன்பு எனும் நெய் சொரிந்து ஆற்றிய அஞ்சொல் மலரால் ஏற்றுவன் ஈசன் வந்து என் மனத்தான் என்று எழுந்து அலரே தோற்றுவன் தோத்திரம் ஆயினவே இனி சொல்லுவனே. நான் அவனுக்கு வழிபாடுகள் செய்ய செய்ய அந்த ஈசன் வந்து என் மனத்தான், என்னுடைய மனத்தில் வீற்றிருப்பான். என்னுடைய மனத்தில் வந்து வீற்றிருந்து விட்டான், நான் அவனை பெற்று விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அதிகாலையிலே எழுந்து அவனுக்கு மலர்களை எல்லாம் பறித்து நான் வழிபாடு செய்து தோத்திரங்கள் எல்லாம் செய்வேன் அப்படின்ட்டு. அப்போ அவனை வழிபட வழிபட அவனை யாராலும் அவனை பெற முடியும். என்ன அப்படி நான் அவனை வழிபட்டதனால் ஈசன் வந்து என் மனத்தான், என்னுடைய மனத்துக்குள் அவன் தங்கிவிட்டான் அப்படின்னுட்டு சேரமான் பெருமாள் கூறுகின்றார்கள். இன்னும் நம்பியாண்டார் நம்பி ஒரு பாட்டில் சொல்லும்போது, பெறுவது நிச்சயம் மஞ்சள் நெஞ்சே பிரமாபுரத்து மறுவரு பொற்கழல் ஞான சம்பந்தனை வாழ்த்தினார் வெறியுறு கொன்றை மறியுறு செங்கை விடையெடுத்த பொறியுறு பொற்கொடி எம்பெருமானமர் பொன்னுலகே. ஞான சம்பந்தரை வாழ்த்தி கொண்டே இருந்தா போதும், சிவபெருமான் அமரக்கூடிய பொன்னுலகத்தையும் அந்த சிவபெருமானையும் நீங்கள் நிச்சயமாக பெறலாம். ஏன்னா அவனுடைய அடியார்களை வாழ்த்தினாலே இறைவனை நிச்சயமாக நாம் பெற முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா குருநாதர் ஞானசம்பந்த பெருமான், அந்த குரு நம்ம நினைத்து வழிபட்டால்தான்
இறைவனை காண முடியும். ஆனா குருநாதர்கள் நாம நினைச்ச நேரத்துல எல்லாம் நம்மளை கொண்டு இறைவனை காண்பிப்பார்கள். அப்படிப்பட்ட பெருமை உடையவர்கள். அதனால ஞான சம்பந்தர்னு வாழ்த்திக் கொண்டே இருந்தால் போதும். அந்த எங்கள் பெருமான் சிவபெருமான் அமரக்கூடிய அந்த பொன்னுலகமும் சிவபெருமானை பெறுவது நிச்சயம். அஞ்சல் நெஞ்சே, நெஞ்சே நீ பயப்படாத, நிச்சயமாக பெறலாம். ஆனால் நீ ஒன்று செய்யணும். ஞான சம்பந்தரையும் அவருடைய பாடல்களையும் பாடிக்கொண்டு ஞான சம்பந்தரை வாழ்த்தி கொண்டு இருந்தாலே நமக்கு அந்த பெருமான் அமரக்கூடிய பொன்னுலகமும் அந்த சிவபெருமானும் நமக்கு நிச்சயமாக கிடைப்பார்கள் அப்படின்னுட்டு கூறுகின்றார்கள் என்று அந்த பெருமானை நாம் விரும்பினால் யாராலும் அவனை பெற முடிய ஈசனாகத்தான் அவன் இருக்கின்றான் என்று மணிவாசக பெருமான் யாவரும் பெற உறும் ஈசன் காண்க. உறும்னா விரும்பும், எல்லோரும் விரும்பும் மாறு யாராலும் பெற எல்லோரும் அவனை பெறுவதற்கு விரும்புகின்றார்கள். அப்படிப்பட்ட ஈசனாக அவன் இருக்கின்றான். ஏன்னா அவனுக்குன்னு எதிரிகள்ங்கிறதே கிடையாது. அப்படியே அந்த எதிரிகளுக்கு அவன் தண்டனை கொடுத்தாலும் அது அவர்களுக்கு வெற்றி தான், அவர்களுடைய வினை நீக்கம்தான் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடருவோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.